தினமும் கிருஷ்ணன் தோட்டத்திற்குச் சென்று செடிகளுக்கு தன் அன்பை காட்டுவார். செடிகளும் அதே அன்புடன் பதிலளிக்கும். ஒருநாள் கிருஷ்ணன் வேகமாக தோட்டத்திற்குள் ஓடிவந்து ஒரு மூங்கில் செடியின் அருகில் சென்றார். கிருஷ்ணனை பதற்றத்துடன் பார்த்த மூங்கில் செடி, என்ன கிருஷ்ணா, என்ன பிரச்சனை என்று கேட்டது. கிருஷ்ணன் பதிலளித்தார், நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேட்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. மூங்கில் செடி பதிலளித்தது, என்ன அது கிருஷ்ணா, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். என்னால் முடிந்தால் நான் அதை உனக்கு கொடுக்கிறேன். கிருஷ்ணன் சொன்னார், எனக்கு உன் உயிர் வேண்டும். மூங்கில் கேட்டது, உனக்கு வேறு வழியே இல்லையா, வேறு மார்க்கமே இல்லையா? கிருஷ்ணன் பதிலளித்தார், வேறு வழியில்லை. எனக்கு உன் உயிர் வேண்டும், உன்னை வெட்ட வேண்டும். மூங்கில் பதிலளித்தது, சரி கிருஷ்ணா, என் உயிர் உனக்கே. மூங்கில் தன்னை ஒப்புக்கொடுத்த பிறகு கிருஷ்ணன் அந்த மூங்கில் செடியை எடுத்து அதில் துளைகள் போடத் தொடங்கினார். ஒவ்வொரு துளையிடும்போதும் ஒவ்வொரு செதுக்கலின் போதும் மூங்கில் செடி வலியால் அழுதது. எல்லா வெட்டுக்களும் முடிந்த பிறகு மூங்கில் ஒரு அழகான புல்லாங்குழலாக மாறியது. இப்போது கிருஷ்ணன் அந்த புல்லாங்குழலை எப்போதும் 24 மணி நேரமும் தன்னுடன் வைத்திருந்தார். மற்ற செடிகளும் கோபியர்களும் மூங்கில் செடி எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று பொறாமைப்பட்டார்கள். கிருஷ்ணனுடன் எப்போதும் இருக்க அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டாங்க. ஒருமுறை கோபியர்கள் மூங்கில் செடியிடம், நாங்கள் எல்லாரும் கிருஷ்ணனை நேசிக்கிறோம். ஆனாலும் அவரோட கொஞ்ச நேரம்தான் செலவிட முடியுது. ஆனா நீ அவரோட 24 மணி நேரமும் இருக்க. உன் ரகசியத்தை சொல்லு. ஏன் கிருஷ்ணன் உன்னை இவ்வளவு பொக்கிஷமா நினைக்கிறார் என்று கேட்டார்கள். மூங்கில் செடி பதிலளித்தது, நான் என்னை கிருஷ்ணரிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டேன் என்பதுதான் ரகசியம். அவர் என்னை எடுத்து எனக்கு எது சரியோ அதை செய்தார். அந்த செயல்முறையின் போது நான் நிறைய வலியை அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் நான் முழுமையாக அவரிடம் சரணடைந்தேன். அவர் என்னை எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்ய விரும்பினாலும் செய்யவிட்டேன். நீதி, நாம் கிருஷ்ணருக்கு நெருக்கமாக இருக்க விரும்பினால் நாம் முழுமையாக சரணடைந்து அவரது கருவியாக மட்டுமே மாற வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை எப்போதும் அறிந்து கொள்ளுங்கள்.